பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிசயங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் அப்போஸ்தலர் 2 அதன் 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே ஊற்றப்பட்ட அந்த பெந்தேகொஸ்தே நாளிலே ஆண்டவராகிய தேவனுடைய பலத்த ஆமென் சத்துவத்தை ஜனங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் எருசலேமிலே கூடி வந்திருந்த உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பொழுது அவர்களிலே உண்டான ஒரு பெரிய மாற்றத்தை குறித்து இங்கே இந்த 2வது அதிகாரம் சொல்லுகிறது. அதிலே முதலாவது அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பூமியில் ஊற்றப்பட்ட போது பேதுரு சாட்சியாக எழும்பி நின்று தைரியமாய் பிரசங்கிப்பதை காண முடிகிறது. இதன் மூலமாய் முதல் பிரசங்கத்திலே அவன் இருதயத்திலே பாவ உணர்வடைந்து பாவங்கள் சொல்லப்பட்ட பொழுது எச்சரிப்பை பெற்ற போது இருதயத்திலே குத்துண்டு மனம் திரும்பினவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் 3000 பேராக இருக்கிறார்கள். இப்படி ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட அந்த நாளிலே பூமியிலே ஒரு பெரிய சபை உருவாகிற ஒரு நிலையை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த சபைக்குள் இருக்கிற ஜனங்கள், அந்த ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் புத்திமதி சொல்லும் பொழுது அவர்கள் இந்த பொல்லாத மாறுபாடுள்ள சன்னதியை விட்டு விலக்கி தங்களை ரட்சித்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்று அங்கே பேதுரு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறார். இப்போ உலகத்தின் வல்லமை நின்றும் உலகத்தின் மாயை நின்றும் விலக்கி காத்து கொள்ளுகிற அந்த அனுபவம் பரிசுத்தாவியை பெற்ற ஒருவருக்கு உண்டாக வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிற உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிற அனுபவம் அல்ல. இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆவியானவர் அங்கே பேதுரு மூலமாய் சொல்லுவதை நாம் காண முடிகிறது. இந்த உபதேச சத்தியத்தை கேட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவரிலே நிலைத்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே அந்த அப்பொழுதிருந்த அந்த ஜனங்கள் ஒவ்வொரு அந்த பிரமாணங்களை கை கொண்டு வருகிற நிலையை பார்க்கும் அவருடைய சுபாவங்களிலே, செயல்களிலே, அவருடைய பேச்சிலே, எண்ணங்களிலே, நடக்கையிலே வித்தியாசத்தை ஜனங்கள் புறஜாதிகள் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் எல்லாவற்றுக்கும் தேவனை துதிப்பதும் எல்லோரும் ஐக்கியமாயிருந்து ஒன்றாக செயல்படுவதையும் இந்த புறஜாதிகள் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரை துதிக்கிற அந்த ஒரு நாள் தூஷித்து ஒரு நாள் அற்பமாய் தேவனுடைய நாமத்தை சொல்லி நடந்தவர்கள் இப்பொழுது தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறதை மாத்திரமல்ல, அவர்களுடைய நல்ல நடக்கைகள் அந்த காலத்தில் இருந்த புறஜாதிகள் மத்தியிலே நல்ல சாட்சியை கொடுத்தது. அவர் அதனால் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். அதன் மூலம் அங்கே ஒரு பெரிய ஆத்மா ரட்சிப்பும் அறுவடையும் உண்டாகிறதை பரிசுத்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் பரிசுத்த ஆவியானவருடைய இரக்க அபிஷேகத்தை பெற்ற பின்பு நம்முடைய வாழ்விலே இந்த உலகத்திற்கு ஒத்த ஒரு வாழ்க்கை அல்ல, முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்ட முற்றிலும் பரிசுத்தத்துக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ, தேவனுக்குரியவர்களாய் வாழ நம்மை மாற்றுவது தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் வந்தால் நாம் எல்லாவற்றிலேயும் எல்லா காலங்களிலேயும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தாவியானவர் இயக்கி நடத்தும் பொழுது
பரிசுத்தாவியானவருக்கு ஏற்றபடி நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படும் பொழுது நமக்கு இங்கும் தயை உண்டு பண்ணுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே அபிஷேகத்தை பெற்ற நாம் இந்த அபிஷேகத்தை காத்து இந்த உலகத்திற்கு ஒத்துப்போகிற ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு தனித்துவமான தேவனுடைய மகத்துவம் நிறைந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டுவோம். அப்பொழுது உலகம் ஸ்தோத்திர மனம் திரும்புவதற்கு ஏதுவான தயவையும் கிரியைகளையும் ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தி நம்முடைய அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நிமித்தம் ஜனங்களுக்கு தயவு உண்டு பண்ணி ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர நமக்கும் இரக்கம் உண்டாக ஆண்டவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்தபடினாலே பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற நாம் ஒரு தேவனுக்காக வாழ்கிற ஒரு தனித்துவமான பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒரு இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத உலகத்தால் உலகத்தால் எங்கும் கிடைக்கப்பெறாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தராகிய தேவன் நம்மிலேயும் நம்மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உங்கள் கிருபை எங்களை இம்மட்டும் தாங்கி வருகிறது தகப்பனே. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் அங்கிருந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் பாதைகளில் நடந்து ஜனங்கள் ஆண்டவரே ஜனங்களுக்கு கோபத்தை ஊட்டுகிறவர்களாய், ஜனங்களை எரிச்சலடைய பண்ணுகிறவர்களாய், தீங்கான காரியத்தை செய்து ஆண்டவரே வேதனையை கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது வேத உபதேசங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு மனம் திரும்பி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தூய வாழ்க்கை வாழ்கிறதும் எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வதையும் அதே ஜனங்கள் கண்டபொழுது அந்த ஜனங்கள் தயவு பாராட்டி அந்த ஜனங்களுடைய இரக்கமும் நன்மையும் உண்டாக அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு அங்கே ஆசீர்வாதமாய் நடத்த ஆரம்பிக்கிறதப்பா. அதனாலே ஜனங்கள் மனம் திரும்பி தேவ சபையில் சேர்க்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோமே. நாங்களும் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் முற்றிலுமாய் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வேத உபதேச சட்டங்களிலே நிலை நின்று ஆண்டவர் எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாழ உதவி செய்யும். எங்களுக்கும் தயை உண்டு பண்ணுவீராக. அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.